தப்பு எங்க நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குங்கறத நாம கண்டுபிடிக்கணும். அது உன் கையில தான் இருக்கு வீரா. நான் என்னடி செய்ய, என்ன செய்ய சொல்லு செய்த. வீரா, இப்ப நல்லா யோசிச்சு பாரு, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நீ பஸ்ல ஏறினதுல இருந்து இங்க ஸ்டேஷன்ல உன் பேக்ல இருந்து செயினை எடுக்கிற வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாரு. ஆனா ரொம்ப நுணுக்கமா யோசிக்கணும். சரிடி. பஸ்ல ஏதாவது அன்யூஷுவலா, அப்நார்மலா, இல்ல வழக்கத்துக்கு விரோதமா ஏதாச்சும் நடந்துச்சா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அப்படின்னா நீ ஒரு போலீஸ்காரி தானே, என்ன தப்பு நடந்திருக்குன்னு ஒரு பார்வையில கண்டுபிடிக்க வேணாமா? இது வழக்கமா நடக்கிற மாதிரி இல்ல, வேற மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு உனக்கு தோணணும்ல. அப்படி அங்க என்னமாச்சும் நடந்துச்சா யோசிச்சு பாரு. இல்லை, நல்லா யோசிச்சு பாருல. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், தினமும் நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கலாம். நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த பஸ்ல உன்கிட்ட யாராச்சும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா, இல்ல வேற யாராச்சும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா? ஒவ்வொரு நிமிஷம் உன்னை சுத்தி என்ன நடந்துச்சு நல்லா கவனமா யோசிச்சு பாரு. ஒரு சின்ன விஷயம் கூட இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம்ல. சரி, இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நீ பஸ்ல ஏறினியா? அங்க கூட்டமா இருந்துச்சா? உனக்கு உட்கார இடம் கிடைச்சுதா? கூட்டம் பெருசா இல்லட்டி, ஆனா எனக்கு இடம் இருந்துச்சு. ஏறினதும் உட்காந்துட்டியா, இல்ல டிக்கெட் எடுத்ததும் உட்காந்தியா? ஏர்ன இடம் இருந்துச்சு. கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வரட்டும்னு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு தான் இந்த வீடியோ பாக்குற போன கையோட எடுத்துட்டு போக கூடாதுன்றது. சுத்தி நடக்கிறத பாக்கிறத விட்டுவிட்டு மொபைல பாத்துட்டு உட்கார்ந்துருக்க. உன் கவனம் எங்கல போயிருந்திருக்கு? டேய் சண்முகம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் சும்மா இருடா. வீரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. பஸ்ல எல்லா நேரமும் மொபைல பார்த்துட்டு தான் இருந்தியா? நீ உட்கார்ந்த கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வந்தாரா? ஆமா, வந்தாரு. அம்மா, என்ன விஷயம்? அவளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓ, அவ இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்கா. ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு குரு சொன்னானா? இப்பதான் அவனுக்கு கால் பண்ண போறேன். சொல்லுங்க மேடம். குரு, எங்க இருக்க? ஸ்டேஷனுக்கு வெளியே தான் மேடம் நிக்கிறேன். உள்ள நடக்கிறத பாத்துட்டு தான் மேடம் இருக்கேன். கவனமா ஃபாலோ பண்ணணும். அந்த முத்துப்பாண்டிய கொஞ்சம் இன்டெலிஜென்ட்னு சொல்றாங்க. அவன் ட்ரிக் ப்ளே பண்ணிட போறான். ஆதாரத்தோட சிக்க வச்சிருக்கோம் மேடம். செயின் பறி கொடுத்த பொண்ண ஸ்ட்ராங்கா பேச சொல்லிருக்கேன். முத்துப்பாண்டியால எதுவுமே பண்ண முடியாது மேடம். அவன் ஒழுங்கா எஃப்ஐஆர் போட்டு வீரலட்சுமி பேரை அதுல எழுதணும். அப்பதான் அவ வாழ்க்கை போகும். மேடம், அந்த பொண்ணு வீரலட்சுமியோட அண்ணனே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். முத்துப்பாண்டியும் அந்த சண்முகமும் மாமா மச்சின முறை வேணும். அந்த சண்முகமே முத்துப்பாண்டி கிட்ட என் தங்கச்சியை வெளியே விடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் அடிதடி அளவுக்கு சண்டை ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். முத்துப்பாண்டி என்ன சொன்னான்? சண்டையே போட்டாலும் அவளை விட முடியாதுன்னு சொல்லிட்டான் மேடம். ஏன்னா எவிடன்ஸ் பக்காவா இருக்குன்னு விட முடியாதுன்னு சொல்லிட்டான். கான்ஸ்டபிள் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. குட். எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரிங்க மேடம், கண்டிப்பா. வச்சிடுறேன். அம்மா, அப்போ அவளை ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சிருக்காங்க? ஆமா, உள்ளதான் இருக்கா. நான் போய் தான் அவ மேல கன்ஃபார்மா எஃப்ஐஆர் போட்டாச்சான்னு உறுதிப்படுத்தணும். அம்மா, அப்ப ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க? நானும் வரமா? நீ எதுக்குடா என்ன அசிங்கப்படுத்தினால அவ கூனி குறுக்கி லாக்அப்ல இருக்கிறத என் கண்ணால் நான் பார்க்கணுமா? அவ மூஞ்சில நான் காரை துப்பணுமா? ப்ளீஸ்மா, நானும் கூட வரமா? அவ உள்ள நிக்கிறத நான் கண்ணால பாக்குறேன். இடியட் மாதிரி பேசாத கௌதம். நீ என் கூட வந்தா எனக்கும் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் டவுட் வந்தா கூட வீரலட்சுமி தரப்புல உஷாராயிடுவாங்க. கௌதம் பாவம்மா, ஆசைப்படுறான்ல,
ஒரு தடவை போய் பார்க்கட்டுமே. அம்மா இது என் டிபார்ட்மெண்ட் வேலை, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. டேய் கௌதம், அவளை எப்படியும் ஜெயில போட்டுருவோம், நீ ஜெயில போய் பாரு, அப்ப இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன? சரிம்மா. அம்மா நான் வரேன். அதுவும் இப்பவே வந்துருவாங்கன்னு சொல்ற. மதுரையில இருந்து கார்ல வந்தாலே 3-3.5 மணி நேரம் ஆயிடுமே. கார்ல வர மாட்டாங்க, ஆட்டோல தான் வர சொல்லிருக்கேன். இப்ப வந்துருவாங்க. இல்லை என்னல சொல்லுத? இதோ வரையில உங்களை வர சொல்லுத, என்ன இதோ ஆட்டோல வரவாங்கன்னு சொல்லுத. ஆற வர சொல்லிருக்க? என்ன உள்ளூர்ல இருந்து வர சொல்லிருக்கியா? ஆமாண்டா. அதுவும் வரையறவங்கள? ஆமா இல்லை போலீஸ்க்காக வரையறவங்க நம்ம ஊர்ல இருக்காவளா என்ன உனக்கு தெரியுமா? இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க பாரு. நிப்பாட்டியா இங்கதான் இறங்கம்மா, சீக்கிரம் பார்த்தா ஏடி வா. இல்லை இப்ப நீ எதுக்கு அப்பனை வர வச்சிருக்க? கூட யார் வராங்கன்னு பாரு. இல்ல என்னல அது கனிய போய் வர சொல்லிருக்க? அந்த கிரிமினலோட படம் வரையணும்னு சொன்னல, அதுக்காக தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் தெரியும். ஏட்டா பரணி, நீ திடுதிப்புன்னு கனியை கூட்டு வர சொல்லிட்ட, நானும் அடிச்சு பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். ஏடி கனி, மைனிட்ட என்ன விஷயம் கேளு. மைனி, நீங்க சொன்ன மாதிரி வரைகிற பென்சில், ஸ்கெட்ச் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஆனா கார்ட்போர்ட் மட்டும் வாங்கல மைனி, அவசரத்துல வந்துட்டோம்.